வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு பயமாக இருக்கிறதா? எதிர்காலத்தை குறித்து கலக்கமாக இருக்கிறதா? வேதம் சொல்கிறது, நீ தனிமையில் இல்லை, இந்த பிரபஞ்சத்தை படைத்த தேவன் உங்க கைகளை பிடித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். வாழ்க்கையில வழி தெரியாம இருக்கும்போது கூகுள் மேப்ஸை விட ஒரு தெளிவான சத்தம் உங்களுக்கு கேட்கும். அதுதான் ஏசாயா 41:10. என்ன அப்படின்னா, நீ பயப்படாதே, நம்மளோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நம் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமென். பயம் வரும்போது இந்த உலகம் சொல்லும் பயப்படாதேன்னு சொல்லுவோம். ஆனா பைபிள் ஒரு படிக்கு மேல போய் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ பயப்படாதே. ஏன் நீ பயப்படக்கூடாது? நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லுது. அடுத்து ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லுது, திகையாதே. ஆமென். உன் வாழ்க்கையில குழப்பமான சூழ்நிலையில இருக்கும்போது ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைய கையை பிடிச்சு வழி நடத்தும் போது எப்படி அந்த பிள்ளை வந்து பயப்படாம தைரியமா நடக்குதோ, அதே மாதிரிதான் உங்களுடைய தேவன் உங்க கைகளை பிடித்து உங்களை வழி நடத்துகிறார். நீங்க உங்க பலத்துல நிக்கல, அவருடைய பலத்துல நீங்க நிக்கிறீங்க. அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுது, அவர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். அவர் உங்களை பலப்படுத்துவார். அப்ப பிரச்சனைகளை போக்குகிற தேவன் மட்டும் இல்ல, அந்த பிரச்சனைகளை தகர்த்து அடிச்சு உடைக்கிற ஒரு சூப்பர் ஹீரோவுக்கான பலத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துக்கிறார். ஆகையால் நீங்க தைரியமா இருங்க, விசுவாசத்தோட இருங்க, நம்பிக்கையோட இருங்க.